புரட்சி தலைவி அம்மாவின் 76வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாட்டம். தலைமை அலுவலகத்தில் உள்ள புரட்சி தலைவி சிலைக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை செலுத்தவுள்ளார். புரட்சி தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள். இன்று முதல் 5 நாட்களுக்கு மாநிலம் முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடத்த ஏற்பாடு. புரட்சி தலைவி அம்மாவின் 76வது பிறந்தநாள் விழாவையொட்டி அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மடல். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற அனைவரும் பாடுபட வேண்டும் என வலியுறுத்தல். ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆண்டு என்பதையும் உறுதிப்படுத்துவோம். புரட்சி தலைவி பிறந்த நாளில் கழகம் காக்கவும் கழகத்தை தேர்தல்களில் மகத்தான வெற்றி பெற செய்திடவும் உறுதியேற்போம் என பொதுச் செயலாளர் சூளுரை. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு இந்திய தேசிய லீக் கட்சி ஆதரவு. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து இந்திய தேசிய லீக் கட்சியின் நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்தனர். புரட்சி தலைவியின் 76வது பிறந்த நாளையொட்டி விழுப்புரம் நகர அதிமுக ஏற்பாட்டில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம். ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் மாபெரும் இலவச மருத்துவ முகாமை அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தொடங்கி வைத்தார். நாடாளுமன்ற தேர்தலை நியாயமான முறையில் நடத்த வேண்டும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையரிடம் அதிமுக வலியுறுத்தல். வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களின் பெயர்கள், முகவரி மாறி சென்றவர்களின் பெயர்களை நீக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள். மோசடிகள் நடப்பதை தடுக்க தமிழகத்தில் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும். சென்னையில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக வலியுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக 2வது நாளாக ஆலோசனை நடத்துகிறார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். தென் மாநில தேர்தல் அதிகாரிகள், தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் தமிழக காவல்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை. திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் விதிகளை மீறி புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கண்டன கோஷம். மக்கள் நலனில் அக்கறை இல்லாத மத்திய மாநில அரசுகளை வீட்டுக்கு அனுப்புவோம். அகற்றிடு அகற்றிடு சுங்கச்சாவடி அகற்றிடு சுங்கச்சாவடி அகற்றிடு. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம். அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் எதிர் விளைவு நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும். விடியா திமுக அரசுக்கு தலைமைச் செயலக அரசு ஊழியர் சங்கம் கடும் எச்சரிக்கை. கோவையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக அரசு கையகப்படுத்திய நிலத்தில் கனிம வள கொள்ளை. திமுகவின் ஆதரவுடன் கனிம வள கொள்ளை நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாநகர பேருந்துகளுக்கான iOS மொபைல் செயலியை அறிமுகம் செய்த விடியா திமுக அரசு. ஐபோன் வைத்திருப்பவர்கள் ஏன் அரசு பேருந்துகளில் வரப்போகிறார்கள் என மக்கள் கேள்வி. தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆதார் அட்டை சிறப்பு முகாம். பள்ளி மாணவர்களின் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிக்கும் பணிகளை முகாம்களில் மேற்கொள்ளலாம். வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகளின் நீதிமன்ற காவல் மார்ச் 7ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சென்னை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு எதிரான சுமோட்டோ வழக்கில் வரும் திங்கட்கிழமை தீர்ப்பு.
திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவராக சிறைக்கு செல்லும் நிலையில் பெருமைசாமியும் சிறைக்கு செல்ல நேரிடுமோ என உடன்பிறப்புகள் கலக்கம். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி திமுக ஒன்றிய குழு தலைவர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக அதே கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்களே புகார் எழுப்பிய விவகாரம். திமுகவைச் சேர்ந்த ஒன்றிய குழு தலைவரை பதவி நீக்கம் செய்து தமிழக அரசின் முதன்மை செயலாளர் உத்தரவு. ஈரோடு அருகே தார் சாலை அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்த முயற்சித்து திமுக ஒன்றிய செயலாளரின் ஆதரவாளர்கள் அட்டூழியம். சம்பவ இடத்தில் கூடிய பொதுமக்களை திமுக ஆதரவாளர்கள் தாக்க முயன்றதால் அதிர்ச்சி. திருநெல்வேலி சேரன் மகாதேவி பேரூராட்சியில் சொந்த செலவில் குடிநீர் குழாயை சீரமைத்தவர்களை அடியாட்களுடன் வந்து தாக்கிய திமுக பேரூராட்சி மன்ற தலைவியின் கணவர். சாதி பெயரை கூறி தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக பாதிக்கப்பட்டவர் வேதனை. சேலத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் மேற்கொள்ளப்பட்ட சாலை அமைக்கும் பணி பொதுமக்களால் தடுத்து நிறுத்தம். ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக மிரட்டலில் ஈடுபட்ட திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் செயலால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சாலையோர வியாபாரிகளை ஆபாசமாக திட்டிய விடியா திமுக கவுன்சிலரின் கணவர். வியாபாரிகள் நகராட்சி அலுவலகம் முன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கைதான தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காத விடியா திமுக அரசால் கச்சத்தீவு திருவிழா களையிழந்த சோகம். வார விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்ற மக்கள். கிளாம்பாக்கம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதி. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் விவசாய நிலத்திற்கு மண் எடுக்க கோரிக்கை மனுவுடன் 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்ற திமுக நிர்வாகி போலீசில் ஒப்படைப்பு. விடியா திமுகவினரே லஞ்ச லாவண்யத்தை ஊட்டி வளர்த்து சமூகத்தை சீரழிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் வட்டாரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக நெல்லை கொள்முதல் செய்த அதிகாரிகள். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அபராதம் விதித்து ஆட்சியர் உத்தரவு. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தனியார் பேருந்தை வழிமறித்து ஊழியர்களை தாக்கிய இளைஞர்கள். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். இந்திய கடற்படைக்காக 200க்கும் மேற்பட்ட பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் கப்பல் ஏவுகணைகள் மற்றும் அதற்கான உபகரணங்களை வாங்க திட்டம். ஏவுகணைகளை வாங்க பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல். அமெரிக்காவின் நாசாவின் உதவியுடன் ஒடிசியஸ் என்ற தனியார் நிறுவனத்தின் விண்கலம் நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறக்கம். நிலவின் மேற்பரப்பை தொட்ட முதல் வணிக விண்கலம் என்ற பெருமையை பெற்றது ஒடிசியஸ்.